Welcome to MR Physics. I am Raju, 12th Physics, Unit 6. Ray Optics la ulla important numerical problems ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 6.20 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு லைட்டு ஈக்குலேட்ரல் ப்ரிசமில் நார்மலாக இன்சிடென்ட் ஆகுது. அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வில் பி ஈக்குவல் டு 0. ஏன்னா நார்மலாக இன்சிடென்ட் ஆச்சுன்னா இன்சிடென்ட் ரேக்கும் நார்மலுக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் 0. இந்த லைட் எப்படி எமர்ஜ் ஆகுதுன்னா, ப்ரிசத்தினுடைய செகண்ட் ஃபேஸில் கிரேஸ் ஆகிற மாதிரி எமர்ஜ் ஆகுது. இதை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ப்ரிசம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் எவ்வளவு அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டினில் ப்ரிசம்னுடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, we have to find the angle of deviation. Let us assume that this is a prism. இது ஒரு equilateral prism. இது equilateral prism இருக்கிறதுனால angle of prism is equal to 60 degree. ஏன்னா எல்லா ஆங்கிளுமே 60 இருக்கும். லைட் எப்படி இன்சிடென்ட் ஆகுது? லைட் இஸ் இன்சிடென்ட் நார்மல் டு த ஃபேஸ். ஸோ நார்மல் இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் அ இன்சிடென்ட் ரே. இது நார்மலாக இன்சிடென்ட் ஆகிறதுனால இந்த இன்சிடென்ட் ரேக்கும் நார்மலுக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் 0. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. இந்த லைட் ரே ப்ரிசம் இல்லை அப்படின்னா இப்படி ட்ராவல் ஆகிருக்கும். ஸோ ப்ரிசம் இருக்கிறதுனால இது செகண்ட் ஃபேஸில் கிரேஸ் ஆகிற மாதிரி இது எமர்ஜ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அ எமர்ஜென்ட் ரே. இப்போ இந்த செகண்ட் ஃபேஸ்க்கு ஒரு நார்மல் வரைஞ்சோம்னா இந்த நார்மலுக்கும் எமர்ஜென்ட் ரேக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி. தேர்ஃபோர் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் வில் பி ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ நம்ம ஆங்கிள் ஆஃப் டிவியேஷனை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் டி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் மைனஸ் ஆங்கிள் ஆஃப் த ப்ரிசம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் இஸ் 90 டிகிரி. Angle of the prism is 60 degree. Therefore, this is equal to 30 degree. So, this is the angle of deviation. This is the answer for the first question. அடுத்து second question என்ன கேட்டிருக்காங்க, we have to find the refractive index. இப்போ இந்த ஃபிகரில் இருந்து we can say that this is the angle of deviation. ஏன்னா ப்ரிசம் இல்லை அப்படின்னா லைட் ரே இப்படியே ட்ராவல் ஆகிருக்கும். ப்ரிசம் இருக்கிறதுனால லைட் ரே இஸ் எமர்ஜிங் லைக் திஸ். ஸோ இந்த டைரக்ட் ரேக்கும் எமர்ஜென்ட் ரேக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன். இது டின்னா இதுவும் டி. இப்போ இந்த நார்மலை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த ஆங்கிளை கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். கிரிட்டிக்கல் ஆங்கிளை எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, இஃப் திஸ் இஸ் அ இன்சிடென்ட் ரே, இது கிரிட்டிக்கல் ஆங்கிளில் இன்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா தான் இந்த ரிஃப்ராக்டட் ரே சர்ஃபேஸில் கிரேஸ் ஆகும். தேர்ஃபோர் we can say that the angle between the incident ray at the second surface and the normal should be equal to critical angle. இந்த சர்ஃபேஸ்க்கும் இந்த நார்மலுக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி. தட் இஸ் critical angle plus angle of deviation should be equal to 90 degree. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம critical angle ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸி. therefore from this we can write critical angle is equal to 90 minus d. what is d? d is the angle of deviation. angle of deviation எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 30 டிகிரின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ therefore this is equal to 90 minus 30. 90 minus 30 is 60 degree. So, critical angle is equal to 60 degree. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்னா critical angle ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்.
What we have to find? We have to find the refractive index. So second question is we have to find the refractive index. Refractive index எப்படி define பண்ணலாம்? Sin IC is equal to 1 by n, or n is equal to 1 divided by sin IC. IC is critical angle. So this is equal to 1 divided by sin, what is IC? 60 degree. Sin 60 எவ்வளவு? root 3 by 2. Therefore this is equal to 1 divided by root 3 by 2. So இதை reciprocal எடுத்தோம்னா 2 by root 3 அப்படின்னு வரும். So 2 by root 3 is 1.15. இதை log யூஸ் பண்ணி calculate பண்ணிங்கன்னா ஈஸியாக find out பண்ணிடலாம். So refractive index is equal to 1.15. So angle of deviation is 30 degree. Refractive index is 1.15. So simple geometry தெரிஞ்சா போதும் நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது ஈஸி. கிரிட்டிக்கல் ஆங்கிள்னா என்ன, ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன்னா என்ன, ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் எவ்வளவு இருக்கும், ஈக்குலேட்டரல் ப்ரிசம்க்கு ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. So this is the answer for the given problem. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோவில் next important ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Thank you for watching this video.